வணக்கம் நேயர்களே. கரூரின் பிளாக் சாட்டர்டே என்று கரூருடைய வரலாற்றிலே மறக்க முடியாத ரணமான ஒரு கிழமையாக, ஒரு நாளாக நேற்றைய தினம் அமைந்துவிட்டது. கரூரின் கருப்பு சனிக்கிழமை என்றே சொல்லலாம். 40 உயிர்கள் பலியாகிவிட்டன. இவர் காரணம், அவர் காரணம் என அரசியல் தற்போது சுட சுட ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் போன 40 உயிருக்கு யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள்? யார் பதில் சொல்லப் போகிறார்கள்? இவர் அவரை குற்றம் சாட்டுவார், அவர் இவரை குற்றம் சாட்டுவார், இருவரும் இன்னொருவரை குற்றம் சாட்டுவார்கள். அவரவர் ஆதாயத்துக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் பேசப் போகிறார்கள். ஆனால் நடந்த ஒவ்வொரு சம்பவம், அந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, சர்வ தேசங்களிலும் தற்போது ஒரு தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதைதான் கரூரின் கருப்பு சனிக்கிழமை நடந்தது என்ன சத்தியம் டிவி டீகோட் செய்கிறது. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எங்கு தவறு நடந்தது, மக்கள் எழுப்பும் கேள்விகள் என்ன போன்ற அனைத்தையும் பட்டியலிடப் போகிறோம். முக்கியமாக இதுவரை நீங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக காணாத சில காட்சிகள், காணாத சில பேட்டிகள், காணாத சில உண்மைகளை உங்கள் முன் வைக்க இருக்கிறோம். அதுதான் கரூரின் கருப்பு சனிக்கிழமை சத்தியம் டிவி டீகோட் செய்யும் நடந்தது என்ன. முதலில் இந்த 40 உயிர்கள் பலியானதற்கான காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம், தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம்தான் 40 உயிர்கள் அடுத்தடுத்து கீழே விழுந்து மூச்சையாகி நீர் சத்து இழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன் என்றப்படுகின்ற நீர் சத்து குறைந்து காணாமல் போனது. இந்த இடத்தில் தான் விழுந்து விட்டார்கள், அடுத்தடுத்து விழுந்தார்கள். இந்த இடம் காவு வாங்கிய இடம், 40 பேரை காவு வாங்கிய இடம் இதுதான். இந்த இடத்தை பாருங்கள். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது முழு திரையிலே நீங்கள் பார்க்கலாம். வெறும் காலணிகளாக இருக்கின்றன. பயத்திலே, பதற்றத்திலே என்ன செய்கிறோம், என்ன நடக்கிறது என தெரியாமல் ஒருவர் மேல் ஒருவரை அழித்து ஓடி அவர்கள் மேலேயே நடந்து சென்று பல உயிர்களை பலி வாங்கிய இடம் இது. 40 உயிர்கள், குழந்தைகள் முதல் 9 குழந்தைகள். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்கள் தங்களுக்கு பிடித்த ஒரு நபரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள், நடிகரை பார்ப்பதற்காக அருகிலிருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அவ்வளவு நேரம் காக்க வைத்தது யார்? போதிய அளவு பாதுகாப்பு கொடுக்காது என்ன? ஏன் நிர்வாகம் சரியாக அங்கு செயல்படவில்லை? போதிய ஏற்பாடுகள், தக்க ஏற்பாடுகள் ஏன் செய்யப்படவில்லை என பல கேள்விகளை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள். நாம் அதை பார்க்கும்போது நமக்கும் பல கேள்விகள் எழுகின்றன. இந்த காட்சிகளை பார்க்கும்போது உண்மையிலே மனம் பதைக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு இந்த இன்சிடென்ட் பிளேஸ், இந்த விபத்து நடந்த, விபத்து என்பதை விட இது ஒரு நிகழ்வு, எதேச்சையாக நடந்த நிகழ்வாக கூட இருக்கலாம். ஆனால் இதன் பின்னணி ஆராயும் போது நிச்சயமாக இது தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய சரியான நடவடிக்கைகள், அனைத்து தரப்பும் சேர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எங்கோ ஒரு இடத்திலே ஒரு கோளாறின் காரணமாக அது ஏதோ ஒரு இடத்திலே சரியாக நடைபெறவில்லை. ஒருவேளை ஈகோ பிரச்சனையாக இருக்கலாம். அவர்கள் சொல்லி நான் ஏன் கேட்க வேண்டும் என விஜய் இருந்திருக்கலாம். இல்லை விஜய்க்கு நாம் ஏன் சொல்ல வேண்டும் என மற்றவர்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அந்த ஈகோ பிரச்சனையிலே பலியாகி இருப்பது, நாம் பறிகொடுத்திருப்பது 40 உயிர்கள், அதிலும் குழந்தைகள் 9 பேர். ஒரு இளம் தம்பதியர், அடுத்த மாதம் திருமணம் செய்யக்கூடிய தம்பதியர் கூட இறந்து போயிருக்கிறார். இதை எப்படி சொல்வது என்பது அந்த அளவுக்கு மனம் கனத்து போயிருக்கிறது. விஜய் சொல்கிறார், கமல் சொல்கிறார் என்றெல்லாம் இல்லை, ஒவ்வொரு தமிழனும் இன்று அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி நடந்து விட்டதே, ஏதோ ஒரு பேரிடர் வருகிறது, சுனாமி வருகிறது, எரிமலை வெடிக்கிறது, பூகம்பம் வருகிறது, ஒரு விபத்து, பேருந்து விபத்து நடக்கிறது, ரயில் விபத்து நடக்கிறது என்றால் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். இது ஒரு நடிகரை தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே ஒரு தலைவராக மாறியிருக்கின்ற நடிகரை பார்க்க சென்ற போது நடந்த சம்பவத்திலே பறிபோன அப்பாவி உயிர்கள். உண்மையிலே இவர்கள் நடிகரின் பேச்சை கேட்க போனார்களா, நடிகரை பார்க்க போனார்களா என்று கூட தெரியாது. ஆனால் பாவம், தற்பொழுது 40 பேர் பலியாகி இருக்கிறார். குழந்தை முதல் முதியோர் வரை என வயது வித்தியாசமின்றி பலியாகி இருக்கிறார். இதை தொடர்ந்து நாம் பார்ப்பதை விட முதலில் ஒரு பேட்டியை பார்க்க போகிறோம். அந்த பேட்டியை பார்த்த பிறகு நாம் பேசுவோம். முதலில் ஒரு பெண்மணி பேசுகின்றதை கேட்போம், கேட்ட பிறகு நாம் பேசுவோம்.
கோகுலஸ்ரீ ஆகாஷ் 2 பேரும் கல்யாணம் 2 பேருக்குமே 24 வயசு தான் ஆகுது. 5 மாசம் கல்யாணம். அவங்க கரூர் மாப்பிள்ள, நான் உப்படமங்கலம் தம்பி. எங்கிட்ட 2 மணிக்கெல்லாம் பேசிட்டு தான்ப்பா போனாங்க. நாங்க ஓரமா கரூருங்கிறனால போனாங்க. மழை நானும் விட்டுருக்க மாட்டேன். தெரிஞ்சவங்க வீட்டுல மாடியில நிக்கிறேன்னு சொன்னாங்க. இறங்கி வர்றப்பதாப்பா என் பிள்ளைய கொண்டுட்டானுங்க. 2த்தையுமே கொண்டுட்டாங்க. மிதிச்சே கொண்டுட்டாங்க. செய்தி பார்த்துட்டு தான் நானே போனேன். அடுத்த மாசம் கல்யாணம் போயிட்டாங்க. 2 பேருமே போயிட்டாங்க. ஒரு பாதுகாப்பும் இல்லாம போய் இந்த விஜய்னு எல்லாரும் செத்துட்டாங்களே. கோகுலஸ்ரீ அந்த பெண்ணின் குரல் மனதை உழைய செய்கிறது. என்ன செய்வதென்றே சொல்ல முடியவில்லை. அடுத்த மாதம் திருமணம். ஜோடியாக சேர்ந்து தங்களுக்கு பிடித்த நடிகரை பார்க்கலாம் என்று சென்றிருக்கிறார்கள். தற்போது இருவரும் இல்லை. அந்த தாயின் கதறல் நிச்சயமாக நம் ஒவ்வொருவர் மனதிலும் ரணத்தை ஏற்படுத்துவது உறுதி. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது. அடுத்த மாதம் திருமணம் செய்யக்கூடிய இளம் ஜோடிகள் இன்று இல்லாமல் போயிருக்கிறார்கள். அதுவும் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம் என்று இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டிடத்தின் மாடியில் இருந்திருக்கிறார்கள். பிறகு எப்படி கீழே வந்தார்கள், என்ன நடந்தது அது தெரியவில்லை. அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம். பல நமது ஊடகத்திலே காலையிலிருந்து நேற்று இரவிலிருந்தே தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் தொடர் நேரலையில் அந்த மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தது, கூரைகள் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் ரசிகர்களா அல்லது வாள்களா என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாக அந்த தொண்டர் கூட்டம், ரசிகர் கூட்டம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த பெண்ணின் குரலை கேட்ட நாம் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அங்கு பார்த்த மேலும் 2 சாட்சிகள், அந்த சாட்சிகள் என்ன சொல்கிறது என்பதையும் தற்போது கேட்போம். நானே போனேன். அடுத்த மாசம் கல்யாணம். இவங்க காலையில இருந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தனால அவங்க எல்லாரும் மக்கள் ஒரு ஸ்டார் அப்படிங்கும் போது குழந்தைகள் இது எல்லாருமே பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லவா. அந்த டைமிங் கரெக்டா சொல்லாம கொஞ்சம் காலையில இருந்து மதிய 12 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தனால 6 மணி நேரம் அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு தம்பி ஒன்றும் இல்லாம சப்போஸ் வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணவங்களையும் இந்த கும்பல்னால வெளியில வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அவங்க. அதனால அவங்க எல்லாருமே இந்த விபத்துல இது பண்ணிட்டாங்க. இது கரூர் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய இழப்பா நான் கருதுறேன். அவருக்கு எந்த டைம் கொடுத்துருந்தாங்க என்னன்னு தெரியாது. ஒரு 5:30 போலதான் அவர் ரவுண்ட் ஆனதுக்கு கிட்ட வந்திருப்பாரு போல இருக்கு. மக்கள் வெயிட் பண்ணது காலையில 6 மணி 7 மணில இருந்து அவங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க நடிகர் வந்துட்டாங்கன்னு இவங்க போய் பிரஸ் பண்ணி எல்லாம் அழுத்தி இப்ப இறந்தது 40 பேர் கரூர்ல. 40 பேருங்கிறது கேட்கறப்ப அவ்வளவு ரணமா இருக்கு. எல்லாம் வெளியே சொன்ன அவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு மனவெளி யாரால தாங்க முடியும். நிவாரணம் கொடுத்து என்ன பண்ணாலும் அரசு அவ்வளவுதான் பண்ண முடியும். அரசால போலீஸ் என்ன முடிஞ்சாலும் அவ்வளவு போய் சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணாலும் கூட்டத்தை நெரிசல ஒரு அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது கூட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த இடத்துல போக முடியும். கரூரே ஒரு சின்ன ஊர் தான். எல்லாமே ஒரு பெரிய பெரிய ரோடா இருந்தாலும் அவுட்டர் ரொம்ப பெரிய அவுட்டர்ல இருந்திருந்தா கரெக்டா இருந்துரும். ஒரு பெரிய கரூர் ரோடெல்லாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு 40 அடி 60 அடி 70 அடி தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு 10,000 பீப்புள் 20,000 பீப்புள் இருக்காங்க. அதுக்கு மேல பீப்புள் இருந்திருக்காங்க. இந்த 2 கரூர் சாட்சிகள் சொன்னதை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு சுய ஒழுக்கம் இல்லாவிட்டால், ஒவ்வொருக்கும் சுய ஒழுக்கம் வேண்டும். நமக்கும் சரி, விஜய் கூட்டத்திற்கும் சரி, காவல்துறைக்கும் சரி, மற்ற அரசியல் கட்சியும் சரி, இந்த சுய ஒழுக்கம் இல்லாவிட்டால் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாக மாறிவிடும். நிச்சயமாக இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாக இனிமேல் நடக்கவே கூடாது. என்றால் நீங்கள் ஏன் நடக்கக்கூடாது என்பதற்கு இந்த நேரடி சாட்சி ஒன்றை நான் காண்பிக்கப் போகிறேன். எப்படி இருக்கிறது பாருங்கள். அந்த சம்பவம் நடந்த பிறகு மருத்துவமனைக்கு அந்த குற்றும் குலையுறமாக இருப்பார்கள் இல்லையா, கொஞ்சம் உயிர் இருக்கும், அவர்களை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக அழைத்து கொண்டு வருவார்கள். முதலில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற காட்சியை பார்ப்போம். அதன் பின் அந்த ஐசியூ வார்டு எப்படி இருந்தது நேற்று என்பதையும் பார்ப்போம். அதை பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் முடிவு செய்து விடலாம், சுய ஒழுக்கம் இல்லாவிட்டால் நிச்சயமாக இது போன்ற கதைகள் தொடர்கதையாகிவிடும். இதுவும் அந்த காட்சி. முதலில் அந்த கணவன் போராடுகின்ற காட்சியை பார்ப்போம். வேணாம் வேணாம் வேடிக்கை பார்க்க போயிட்டாளுகளே.
யாராவது வர சொல்லிக்கோ அவர் போலீஸ் வேடிக்கை பார்க்க போயிட்டாளுகளே. யாராவது வர சொல்லிக்கோ அவர் போலீஸ் எந்திரிக்க முடியுமா பாடி தக்கவே வேளாண் வேணாம் வேடிக்கை பார்க்க போயிட்டாளுகளே. யாராவது வர சொல்லிக்கோ அவர் போலீஸ் போயிட்டாலே என்று அந்த கதரும் அந்த கணவனின் குரல்கள் நிச்சயமா நம்ம கண்களை எல்லாம் கலங்க வைக்கிறது தான் கூற வேண்டும். போகாதே என்றேன் போயிட்டா அந்த எப்படியாவது அந்த இதயத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சித்த பணிகள், அதே போன்று அந்த ஐசியு மருத்துவமனையின் ஐசியு காட்சிகளையும் பார்த்தோம். நாம் ஐசியூவிலே எப்படி இந்த காட்சிகளை அடுத்த காட்சிகளை பார்த்தோம். அந்த ஐசியூவிலே எப்படி எல்லாம் அந்த கொண்டு வருகிறார்கள், அவர்கள் உடனடியாக எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் நாம் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக அந்த தீவிர சிகிச்சை பிரிவு, அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட் என்ற அந்த பிரிவிலே எப்படியும் காப்பாற்ற மருத்துவர்கள் கூட்டமாக இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக முயற்சிக்கின்ற காட்சிகள் இவை. ஐசியூ உள்ளே இருந்து அந்த அவசரத்தில் நமக்கு கிடைத்த மொபைல் மூலம் எடுத்த ஒரு நபர் நமக்கு அனுப்பிய காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளே அந்த காப்பாற்றுவதற்காக எத்தனைக்கின்ற காட்சிகள் இவையெல்லாம் தொடர்கதையாக மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் எப்படி வேணாம் இருந்து விடலாம், யார் எப்படி போனாலும். ஆனால் சுய ஒழுக்கம் இருந்தால் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அதை தான் பார்த்து கொண்டிருக்கும். அதே போன்று நேற்று இந்த நிகழ்வு நடந்ததற்கான அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால், விஜய் மிக 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 தாமதமாக அந்த பிரச்சார இடத்திற்கு வந்ததுதான். அவர் பரப்புரை 12 மணி என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வந்தது 7 மணி, 7:40 தான் பேசுகிறார். 7:30 மணிக்கே பலர் மயக்கம் பட்டு விடுகிறார். காலையிலிருந்தே அடிக்கடி மயக்கம் போட்டினால் அங்கு அது கூட்டம் சேர தண்ணீர் கூட குடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஏற்பாடுமே அங்கு சரியாக செய்யப்படவில்லை. இதையெல்லாம் காவல்துறை செய்யாது. நிச்சயமாக தாவேகா தான் செய்திருக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகம் தான் தாவேகா தான் செய்திருக்க வேண்டும். என தாவேகாக்கு தான் உரிமை இருக்கிறது. அந்த டிவிக்கே தான் அவர்கள் தான், அந்த கட்சி நிர்வாகிகள் தான், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் தான் வருகின்ற கூட்டத்திற்கு போதிய பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும். பாதுகாப்பு என்றால் போலீஸ் பாதுகாப்பு அல்ல, அவர்களுக்கு போதிய ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். நீங்கள் இங்கே நில்லுங்கள் என்று சொல்ல வேண்டும். தண்ணீர் பாட்டில்களை கொடுக்க வேண்டும். உணவு என்றால் உணவு கொடுத்திருக்க வேண்டும். இவை அனைத்தையும் செய்ய வேண்டியது அவர்கள் கடமை. ஆனால் அவர்கள் செய்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. என்றால் மதியத்திலிருந்தே பலர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இது கரூரில் மட்டுமல்ல நேயர்களே, நாமக்கல் கூட்டத்திலும் இதே போன்ற நிலை பலருக்கு ஏற்பட்டிருக்க. பலரும் டீஹைட்ரேஷன் காரணமாக மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார்கள். ஏனால் வெயிலின் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது. இது கொடுமை என்னவென்றால், விஜய்க்கு நாமக்கல்லில், அதாவது கரூருக்கு முன்பு நாமக்கல் தான் அவர் பரப்புரை செய்தார். அவருக்கு வழங்கப்பட்ட நேரம் காலை 8:45 மணி. ஆனால் விஜய் சென்னையிலிருந்தே நாமக்கலுக்கு புறப்படுவதற்காக திருச்சி புறப்படுவதற்கு சென்ற நேரம் 8:50 மணி. 8:45க்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நேரம் பரப்புரை செய்வதற்கு. ஆனால் சென்னையிலிருந்தே 8:50க்கு தான் கிளம்பி இருக்கிறார். விமானம் புறப்பட்ட நேரம் இருக்கிறது. அப்பொழுது தாமதம் செய்தது யார்? தாமதம் செய்வதற்கு காரணம் கூட்டம் சேர வேண்டும் என்று இருந்திருக்கலாம். என்றால் இது ஒரு அரசியல் களம். அரசியல் களத்திலே கூட்டம் என்பது மாஸ் சைக்காலஜி உருவாக்க, எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, இந்த பிரம்மாண்டத்தை பாருங்கள், எனக்கு ஆதரவு தார்கள் கூறலாம். அதற்காக அவர் தாமதம் செய்திருக்கலாம். ஆனால் 12 மணிக்கு வந்திருக்கலாம், 1 மணிக்கு வந்திருக்கலாம், 2 மணிக்கு வந்திருக்கலாம், 3 மணிக்கு வந்திருக்கலாம், 4 மணிக்கு வந்திருக்கலாம், 5 மணிக்கு வந்திருக்கலாம்.
6 மணி 7 மணி 7:15 தான் வருகிறார். அந்த கரூருக்கு வரும்போது 7:40 பேச ஆரம்பிக்கிறார். பேசும்பொழுதே அந்த காட்சிகள் நமக்கு இருக்கின்றன. அவர் பக்கத்திலே மயக்கம் போட்டு விடுகிறார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள், ஆம்புலன்ஸ் செல்கிறது. பிறகு சில பொருட்கள் வீசப்படுகிறது. பிறகு தண்ணீர் தாகம் என்று விஜயே தண்ணீர் பாட்டில் வீசுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாம் தண்ணீர் பாட்டிலை விஜய் வீசுகிறார். விஜய் வீசும்பொழுது அவருடைய பாதுகாவலர்களும் வீசுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது விஜய் தண்ணீர் பாட்டிலை போடுகிறாரே என்று அந்த தண்ணீர் பாட்டிலை பிடிப்பதற்காக கூட்டம் அலை மோதுகிறது. இப்பொழுது இந்த வண்டி நிற்கின்ற விஜயின் கேரவன், அந்த கேரவன் நிற்கின்ற இடம் என்பது விஜய் இங்குதான் நின்று பேச போகிறார் என்று தெரிந்தவுடன் அந்த இடத்திலே உரிய இடத்தை கொடுக்க வேண்டும், ஒரு வேலியை போட்டிருக்க வேண்டும், ஒரு பேரிகேட்களை வைத்து அந்த இடத்திலே யாரும் வராமல் இருந்தால் அந்த இடத்திலே சரியாக போய் நின்று பேசியிருக்க முடியும். ஆனால் அது எதுவுமே செய்யப்படவில்லை. போலீசாரும் ஏடிஜிபி டேவிட்சன் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறார், சில ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்பே நீங்கள் பேசுங்கள் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டதாம். ஆனால் அதை மறுத்து இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவர் அந்த இடத்தில் தான் பேசுவேன் என்று அங்கு சென்றிருக்கிறார். பிறகு ஏதோ ஒரு பொருள் வீசப்படுகிறது அங்கு மேலே, நீங்கள் பார்க்கலாம். என்ன பொருள் என்று தெரியவில்லை. சிலர் காலனி என்கிறார்கள். அந்த காலனியே ஏதோ ஒரு பொருள் கீழிருந்து வீசப்படுகிறது. விஜயை நோக்கி தான். அதை அந்த பவுன்சர்கள் தடுக்கிறார்கள், பாதுகாவலர்கள். பிறகு விஜய் அந்த தண்ணீர், நல்ல எண்ணத்தில் தான் தண்ணீர் கொடுக்கிறார். விஜய் தண்ணீர் பாட்டிலை வீசியது என்பது யாரோ தண்ணீர் கேட்கிறார்கள், தண்ணீர் கொடுக்கிறார். உடனே பாதுகாவலர்கள் தண்ணீர் பாட்டிலை வீசுகிறார்கள். நல்ல எண்ணத்தில் தான் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த விஜய் தண்ணீர் பாட்டில் கொடுக்கிறான் அதை வாங்குவதற்கு ஒரு கூட்டம் அளப்பதும் அல்லவா, அப்பொழுதும் தள்ளுமுள்ளு நெருக்குதல் அதிகமாக இருக்கிறது. அங்கு நமது செய்தியாளர்கள் 4-5 பேர் ஒரே இடத்திலிருந்து பல இடங்களிலே சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சென்று சந்தித்த பொழுது அவர்கள் சேகரித்த தகவல் என்னவென்றால், கூட்டம் இருந்தது, ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கிறது. அதாவது 10,000 பேர் என்று போலீசார் தெரிவிக்க 27,000 கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேல் அந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். அந்த 3 சந்தைகள் இருக்கின்றன. அவர் பேருந்து நிலையத்தை கேட்டிருக்கிறார்கள், லைட் ஹவுஸை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் 2 இடமும் முக்கிய சாலைகள் என்பதால் அந்த இடத்தை கொடுத்தால் சனிக்கிழமை கூட்டம் அதிகமாகி மேலும் நெரிசல் அதிகமாக என்பதற்காக இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள், வேலுச்சாமிபுரத்தை. இதே வேலுச்சாமிபுரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் சில தினங்களுக்கு முன் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அப்பொழுது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. காரணம், தமிழக வெற்றி கழகத்திலே இந்த கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய சரியான நிர்வாகிகள் இருக்கிறார்களா என்ற கேள்வி தற்போது வந்திருக்கிறது. விஜயை விட்டால் அங்கு யாருமே இல்லையோ என்ற ஒரு கேள்வி வருகிறது. என்றால் இதை சரியாக ஆர்கனைஸ் செய்ய வேண்டும். விஜய்க்காக அந்த பவுன்சர்களை போடுகிறார்கள், கேரவன் செய்கிறார்கள், முள்வெளிகளை வைக்கிறார், கிரீஸ் போட்ட வணிகரை யாரும் மேலே ஏற முடியாது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னால் தலைவரை பாதுகாப்பது மிக மிக அவசியம். ஆனால் தொண்டர்களை பாதுகாப்பது அதைவிட மிக அவசியம். தொண்டர்கள் இருந்தால்தான் தலைவன். ஆனால் தொண்டர்களுக்கு போதிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்பது மிகப்பெரிய குறையாக இருந்தது. அந்த மின்தடை குறித்தும் தற்பொழுது மின் வாரிய பொறியாளர், அந்த தலைமை பொறியாளர் அவர்கள் கருத்தினை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த மின்தடை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக, அதனால் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குமோ என்ற ஒரு கேள்வியும் ஒரு ஆங்கிள், ஒரு கோணமும் பார்க்கப்படுகிறது. இதை நாம் பார்த்தனா விஜய் ரசிகர்கள் தற்போது தொண்டர்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த தாவேகா தொண்டர்கள் அவர்கள் ஒரு ஒழுக்கமாக இல்லையோ என்ற ஒரு கேள்வி ஒரு சிலரால் நமக்கு ஏற்படுகிறது. அது என்னவென்று முதலில் பார்ப்பதற்கு முன்னால் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ கிடைத்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி இறப்பதற்கு முன்பு பிரியதர்ஷினி என்ற பெண் அந்த கடைசி இறப்பதற்கு முன் வாக்குமூலம் கொடுப்பார்களவா, அது போல ஒரு வாக்குமூலம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரியதர்ஷினி என்ற பெண் பேசிய அந்த வாக்குமூலம் என்ன பேசினா என்பதை நாம் பார்ப்போம். இப்போது திரையிலே ஓடும். கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பார்த்து இல்லைன்னா பரட்டு வந்துருங்கப்பா, முதலே வந்திருக்குன்னு சொல்றத கூப்பிட்டேன். நான் அதிகமா பார்க்க முடியாதுன்னு சொல்லிதான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துட சொல்லி கூப்பிட்டேன். எவ்வளவு கூட்டமா இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க? பாப்பா எப்படி சமாளிக்க? அதுக்காக தான் போன் பண்ணது. ஏமாமா கும்பல்ல தான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பாத்துட்டு தான் வருவோம். நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க, இங்க சுத்தமா டவரே இல்ல. வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டுச்சு, நான் விஜய் வந்துடுவாரு, வந்தாருன்னு நான் பார்த்துட்டு வரேன்னுச்சு. நான் ஒன்று வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன். அவரெல்லாம் லேட்டாக கும்பல் இருக்க டிவியில் பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு அதிகமாக வருது,
நீ வந்துரு பிறட்டு வந்துரு, பாப்பா வர தாங்காது, மனசு தாங்காது, அது நெரிசல் எல்லாம் அணுகுமில்ல, தாங்காது, கூட்டி வந்துருப்பா அப்படின்னு. இந்த வாய்ஸ் மெசேஜே எடுக்கல, என்னோட போட்ட வாய்ஸ் மெசேஜே பார்க்கல. அதோட வாய்ஸ் மெசேஜ் தான் நான் கேட்டேன், என்னோட வாய்ஸ் மெசேஜ் கேட்கல. இது போன்ற உரையாடல்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் நிறைய பரவி கிடக்கிறது. அந்த அளவுக்கு அங்கு பாதிப்பு. 40 பேர், 40 குடும்பங்கள். அந்த விஜய் தொண்டர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு எல்லோரையும் நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் சில தொண்டர்கள் செய்கின்ற இந்த அட்டகாசம், அந்த விளைவுகள் தெரியாமல் செய்கின்ற அட்டகாசம் என்பது பலருக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக அவருடைய தலைவர் விஜய்க்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அந்த காட்சிகளை பார்ப்போம், பிறகு நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள் நான் சொல்வது சரியா இல்லை என்று. 2 வீடியோக்கள் இருக்கின்றன, தற்போது அந்த காட்சிகளை பாருங்கள். நீங்களே இதை பார்க்கும்பொழுது உற்சாக மிகுதி, ஆர்வ கோளாறு, தீவிர வெறி, எப்படி வேண்டாம் சொல்லலாம். இவர்கள் செய்வதெல்லாம் பார்க்கும்பொழுது இவர்கள் கட்டுக்கோப்பாக இருக்க முடியுமா? இவர்கள் தான் இந்த மரங்களில் ஏறுவது, கூரைகளில் ஏறுவது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே எழுதுவது என்றால். அந்த மின்பொறியாளர் பேசும்பொழுது, கரூரின் தலைமை மின்பொறியாளர் பேசும்போது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி இருக்கிறார்கள். அதனால தான் பவர் சப்ளையை நிறுத்தி இருக்கிறார்கள். மின்சாரத்தை நிறுத்திவிட்டு காவல்துறை உதவியுடன் அவர்களை கீழே இறக்கிவிட்டு அதற்கு பிறகு மின்சாரத்தை கொடுத்தோம் என அவர் கூறுகிறார். இது போன்ற கூட்டம் தான் அங்கு ஏறுகிறது. இவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் உயிர்களும் கேள்விக்குறியாகும். அந்த வாகனத்தில் வேன் கீழ் வந்து அந்த மைக்கில் வரும்பொழுது இது அவ்வளவு வேகமாக கூட வர வேண்டுமா? விஜய் நின்று பார்க்க போகிறார்கள், எதற்காக அவ்வளவு வேகமாக கூட வர வேண்டும்? இது போன்ற சம்பவங்கள் தான் விஜய் ரசிகர்கள் மீதே ஒரு கேள்விக்குறியை எழுப்புகிறது என்பதிலே மாற்றுக்கிறது. இது அனைவரையும் குறை சொல்லவில்லை, சிலர் செய்கின்ற தவறினால் அனைவருக்குமே இது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறது என்பதையும் யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது அங்கு நமது செய்தியாளர்கள் களம் திரட்டிய பல தகவலை கொண்டு பல கேள்விகள் நம்ம எழுகின்றன. அந்த கேள்விகளை தற்போது நாம் திரையிலே பார்க்க போகிறோம். என்றால் நமது டீகோடிங்கிலே மிக முக்கியமாக இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. தற்பொழுது சட்ட ஆணையம் அமைத்திருக்கிறார்கள், ஒரு நபர் சட்ட ஆணையம் அமைத்திருக்கிறார்கள். நீதிபதி அருணா ஜெகதீசன் தற்போது அந்த விசாரணையை தொடங்கியிருப்பார். 5 காவல் படைகள் தனித்தனியாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் இந்த கேள்விகளை முழுமையாக நாமும் பார்ப்போம். கரூரின் கருப்பு சனிக்கிழமை நடந்தது என்ன? எழும் கேள்விகள். 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்தது ஏன்? ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், விஜய் வந்து நாமக்கலுக்கு 8:45 மணிக்கு பேச வேண்டும் பரப்புரை நேரமானால் அவர் வந்தது என்பது எத்தனை 8:50 தான் சென்னையிலிருந்தே புறப்படுகிறார்.
முதல் கோணலே முற்றும் கோணல் என்பது போல அங்கேயே பிரச்சனை ஆரம்பிக்கிறார். அங்கேயே பலர் மயக்கம் போட்டு விழுகிறார்கள். அதன் பின் கரூரிலே 12 மணிக்கு பேசப் போவதாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் 12 மணி என்பது 1 மணி, 2 மணி, 3, 4, 5, 6, 7, 7:30 மணிக்கு தான் வருகிறார். 7:40 பேசிய 5 நிமிடம் 10 நிமிடம் பேசுகிறார். அதற்குள்ளாக சம்பவங்கள் நடக்கின்றன. உடனே அங்கிருந்து காணாமல் போய்விடுகிறார். நாமக்கல்லில் காலை 8:45 மணிக்கு பரப்புரை நேரமாகிவிட்டு சென்னையிலிருந்து 8:50 மணிக்கு விஜய் புறப்பட்டது ஏன் என்ற கேள்வி தற்போது பெரிதாக எழுப்பப்படுகிறது. ஏன் தாமதம்? கூட்டம் சேர்வதற்காகவே இப்படி பண்ணுகிறாரா அப்படின்ற கேள்வி எழுகிறது. அதே போன்று விஜய் வாகனம் கரூரில் நிறுத்தப்பட இருந்த இடம் ஏன் முதலிலேயே திட்டமிட்டு தடுப்புகள் போட்டு அப்பகுதி காலியாக வைக்கப்படவில்லை? அந்த வாகனம் நெருங்க நெருங்க அந்த கூட்டத்தை பின்னால் தள்ள அந்த இடமே குறுகலாக இருக்கிறது. அந்த குறுகலாக இருக்கும்போது அந்த வாகனம் நிறுத்துவதற்காக இடம் வேண்டும் என்பதற்காக தள்ளுகிறார்கள். அவர்கள் பின்னே செல்கிறார்கள். பின்னே செல்ல 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 அவர்கள் ஒருவன் மேல் ஒருவர் இடித்துக்கொண்டு கடைசியிலே ஸ்டாம்பீட், கூட்ட நெரிசல், ஒருவன் மேல் ஒருவர் விழுகிறார்கள். தடுக்கி விழுந்து தற்போது 40 பேர் பலியாகிவிட்டார்கள். அடுத்து 4வது கேள்வி என்ன கேள்வி என்று பார்ப்போம். என்றால் இது பொதுமக்களாக கரூர் மக்கள் எழுப்புகின்ற கேள்விகளை தான் தற்போது கொடுத்து கொண்டிருக்கிறோம். கூட்ட நெரிசல் என்ற தகவல் வந்த உடனேயே விஜய் அவரது அருகே இருந்தவர்களுக்கும் நல்லெண்ணத்திலே தண்ணீர் பாட்டிகளை கீழே போட்டார்கள். ஆனால் அந்த நல்லெண்ணத்தில் தான் போடுகிறார்கள். தண்ணீர் தாகம், அதனால் கொடுக்க வேண்டும் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த தண்ணீர் தாகத்துக்கு அவர் கொடுப்பதே விஜயிடமிருந்து தண்ணீர் பாட்டிலை வாங்க வேண்டும் என்ற ஆர்வக்குளர்கள் முண்டி அடித்துக் கொண்டு சென்றதால் தள்ளு முள்ளுவை அதிகமாக்கி விட்டதோ என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. அதே போன்று நெரிசல்களால் ஆம்புலன்ஸே வெளியே செல்ல முடியாத நிலையில் விஜயின் கார் மட்டும் தனித்து வெளியே சென்று உடனடியாக திருச்சி சென்று திருச்சியிலிருந்து சென்னைக்கும் சென்று விட்டார். இது ஏன் என்று பலருக்கும் கேள்வி. இது போன்ற ஒரு பிரச்சனை நடைபெறும் பொழுது மற்ற தலைவர்கள் எல்லாம் ஓடி போய் செல்கிறார்கள். ஒருவேளை எல்லாரும் அவர்கள் தரப்பிலே சொல்லும் பொழுது விஜய் சென்றிருந்தால் ஒரு வேறு விதமான நிலைக்குறை விஜய் மீது யாரா கற்களை வீசிருக்கலாம், ஏதேனும் கோபத்தில் ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு இடத்திலே அங்கேயே தங்கியிருந்து மருத்துவமனைக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் சொல்லியிருக்கலாம். ஒரு மின்னஞ்சலிலே இவரை பார்க்க வந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு பலராலும் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. ஒரு சிலர் சொல்லுவார்கள் விஜய் அந்த சமயத்தில் அங்கே வந்திருந்தால் நிச்சயமாக மேலும் ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கும் என்று ஒரு இடத்திலே தங்கி இருந்து விட்டு பிறகு 1 மணி வாக்கிலோ 2 மணி அளவிலோ 3 மணி அளவிலோ அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த உறவினர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, காயமடைந்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். விஜய் ஏன் சொல்லவில்லை? வெறும் மின்னஞ்சல் வழக்கம் போல பனையூரில் இருந்தே அந்த மின்னஞ்சலை அனுப்பிவிட்டாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அடுத்ததாக அடுத்த கார்டை பார்ப்போம். அடுத்த கேள்விகள் என்ன எழுப்பப்படுகின்றன என்று பார்ப்போம். விஜய் வந்தால் மீண்டும் கூட்ட நெரிசல் ஏற்படும் என்றால் குறைந்தபட்சம் மருத்துவமனைக்கு சென்று அதை கூட சொல்லாமல் சென்றது ஏன் பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். 2 சக்கர வாகனம் பின்தொடரக்கூடாது, மரத்தின் மீதும் கடைகள் மீதும் ஏறக்கூடாது என பல நிபந்தனை விதிக்கப்பட்டும் காவல்துறை மட்டுமல்ல நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் இதற்கு அந்த கட்சியின் தலைவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறையும் அப்பட்டமாக அந்த விதிமுறைகள் மீறப்பட்டன. விஜயின் கேரவனுக்கு முன்னாலும் பின்னாலும் வாகனங்கள் வந்தது என்பது நாமே கண்கூடாக பார்த்தோம். அந்த லைவ் ரிலேயில் பார்க்கும்போது அந்த தொடர் நேரலையே நாமே பார்த்தோம். மெதுவாக வந்தது. ஏன் மெதுவாக வந்தார் என்று தெரியவில்லை. இவர் வந்தால் கூட்டம் வருகிறது, நெரிசல் வருகிறது என்று தெரிந்தால் அந்த இடத்திற்கு வேகமாக வேறு வழியிலே வந்திருக்க முடியும். ஆனால் அவர் கூட்டம் நிறைய வேண்டும் என்பதற்காக வந்தாரோ என்ற கேள்வியும் ஒரு பக்கத்திலே எழுப்பப்படுகிறது. அடுத்ததாக 8வது கேள்விக்கு செல்வோம். காலையிலிருந்து வெயிலில் காத்திருந்தவர்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் இருக்கும் வகையில் மிக மோசமான அந்த கட்சியினுடைய நிர்வகிப்பு இருந்தது ஏன்? இவையெல்லாம் விஜய் நோக்கி நாம் வைக்கப்படும் கேள்விகளை பொதுமக்கள் வைத்தார்கள். தற்போது அரசாங்க தரப்பை நோக்கி, அரசு நிர்வாகத்தை நோக்கி, அரசு இயந்திரத்தை நோக்கி வைக்கப்படும் கேள்விகள். அவசர கதியில் போஸ்ட்மார்ட்டம் செய்தது ஏன்? பொதுவாக 6 மணிக்கு மேல் பிணக்கூராய்வு செய்யக்கூடாது என விதி இருந்தும் விரைவாக செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்வியை மனித உரிமை போராளிகள் தற்போது எழுப்புகிறார்கள். அடுத்ததாக 10வது கேள்விக்கு செல்வோம். 40 பேரின் பிணக்கூராய்வு அறிக்கைகள் வெளியானால் இறப்புக்கு காரணம் என்ன என்பது தெளிவாக இருக்கும் என மனித உரிமை போராளிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த
அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்ப்போம். மின்தடை ஏற்பட்டதும் திடீரென செல்போன்கள் வேலை செய்யாமல் சிக்னல் ஒட்டுமொத்தமாக போனது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இதுவும் ஒரு முக்கியம். என்றால் நிறைய பேர் கூடியிருந்தனால் அந்த சிக்னல் கிடைக்காமல் போயிருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக யாருக்குமே கிடைக்கவில்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள். அது என்ன என்பதை நிச்சயமாக அந்த விசாரணை கமிஷனிலே நிச்சயம் விசாரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக மற்றும் மேலும் இரு கேள்விகள் இருக்கின்றன. என்ன கேள்விகள் என்று பார்ப்போம். வேலுச்சாமிபுரத்திலே இவ்வளவு கூட்டம் வந்துவிட்டது, அதன் பின் ஏன் அதை கட்டுப்படுத்துவதற்கு போதிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என காவல்துறையின் மேலும் ஒரு கேள்வி இருக்கிறது. இவ்வளவு கூட்டம் வந்துவிட்டது, சரி வந்துவிட்டது, பிளான் பி என்ன என்று அவர்கள் யோசித்திருக்க வேண்டும். விஜயிடம் பேசியிருக்கலாம், விஜய் நிச்சயமாக கட்டாயப்படுத்தி நிறுத்திருக்கலாம், ஏதேனும் செய்திருக்கலாம். இருதரப்பும் ஈகோ, நான் செய்தால் என் மேல குற்றம் சொல்வீர்கள், நீங்கள் செய்தால் உங்கள் மேல் குற்றம் செய்கின்றவர்கள். தற்போது 40 பேரை இழந்து விட்டோம். போதிய அளவு காவலர் படையும் ஆம்புலன்ஸுகளும் பணியில் இருந்தனவா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த 13 கேள்விகளை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள், நாம் வைக்கவில்லை, பொதுமக்கள் வைத்திருக்கிறார். பொதுமக்கள் சார்பிலே, கரூர் மக்கள் சார்பிலே, தமிழக மக்கள் சார்பிலே இந்த கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த டீகோடிங்கில் முழுமையாக நாம் பார்க்கும்போது ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது. சுய ஒழுக்கம் என்பது கட்சிகளுக்கு மட்டுமல்ல, மற்ற அரசு இயந்திரத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லையென்றால் இவை தொடர்கதையாக நம்மை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். என்றால் இந்த 40 பேருக்கு உண்மையாக நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றால் இனியும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது. அது அரசு தரப்பாக இருக்கட்டும், அல்லது கட்சிகளாகட்டும், அல்லது பொதுமக்கள் தனித்தனியான ஒவ்வொருவரும் ஆகட்டும், அனைவருமே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டோம். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுய ஒழுக்கத்துடன் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொண்டால் இந்த நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இல்லை என்றால் எதிர்காலம் மிக மிக மோசமாக இருக்கும் என்பதுதான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. இந்த கரூரின் கருப்பு சனிக்கிழமை இனி எந்த ஊருக்கும் வரக்கூடாது என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனை, எதிர்பார்ப்பு. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேரலில் சந்திப்போம். நன்றி.